ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட 63% உயர்ந்துட்டது. சிந்திச்சு பாருங்க. அதே போல இது நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில வீட்டு வரி 100%, கடை வரி 150%, கடைக்கு பீக் அவர் இங்க வந்து டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. இப்படி இந்த சாதாரண மக்கள் இருந்து அத்தனை மக்களும் மின் கட்டணத்தால பாய்ச்சிருக்காங்க, வீட்டு வரியால பாய்ச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? விலைவாசி மின்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு புள்ளி வரத்தோட நான் சொல்றேன். ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும். விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் விடியா திமுக அரசு அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இன்னைக்கு பச்சரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 50 ரூபாய்க்கு இருந்தது, திமுக ஆட்சியில 77 ரூபாய். பொன்னி புழுங்கரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபாய், இப்ப 72 ரூபாய். இட்லி புழுங்கரிசி ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி, இப்ப 48 ரூபாய். கடலெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இப்ப 190 ரூபாய். நல்லெண்ணெய் ஒரு கிலோ 250 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் 400 ரூபாய். தோரம்பருப்பு ஒரு கிலோ 74 ரூபாய், திமுக ஆட்சியில் 130 ரூபாய். உளுத்தம்பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120.